சேல்ஸ் உங்கள் கரியரை சூஸ் பண்ண போகிறீங்களா? போச்சு. மை டியர் ஃபியூச்சர் எம்பிஏஸ் அண்ட் இப்போது கரண்ட்டாக படிக்கிற எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தான் இந்த வீடியோ. சேல்ஸை கரியரை சூஸ் பண்ணலாமா வேணாமா, சேல்ஸில் நான் என்ன கோ த்ரூ பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அஸ் அ கரியர் சேல்ஸ் வர்த்தா இல்லையான்றது. உங்கள் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸரும் சேல்ஸ் ஜாபும் மார்க்கெட்டிங் ஜாபும் ஒன்று தான்ப்பா, போய் ஜாயின் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா? அது ஒரு பெரிய ட்ராப்பு. சேல்ஸ் ஜாப் வேறு, மார்க்கெட்டிங் ஜாப் வேறு. அதுக்கு முன்னாடி சேல்ஸ்னால் என்ன, மார்க்கெட்டிங் என்னன்றதை தெரிஞ்சுப்போம். இது ரொம்ப சிம்பிள். சேல்ஸுன்றது ஒரு புஷ் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங்கிறது ஒரு புல் ஸ்ட்ராட்டஜி. ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்காங்கன்னா அந்த ப்ராடக்டை விற்கிறதுக்காக சேல்ஸ் பீப்புளை ஹையர் பண்ணுவான். சேல்ஸ் பீப்புள் அப்படியே நம்ம அந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் தெரு தெருவா, கம்பெனியாக, வீடு வீடாக போய் அதை புஷ் பண்ணணும். இதுதான் ப்ராடக்ட்டு, இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் சேல்ஸ். மார்க்கெட்டிங்கிறது ஒரு புல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஒரு ப்ராடக்டை விளம்பரப்படுத்துவாங்க, பிரபலப்படுத்துவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக லைக் மக்கள்கிட்ட காமிப்பாங்க. ஸோ அது மூலமாக கஸ்டமர்ஸ் நம்மள்ட்ட தேடி வருவாங்க. ஸோ இட்ஸ் அன் அட்ராக்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுதான் பெரிய டிஃப்ரென்ஸே சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கும். நம்மளமே டயர் 2, டயர் 3 சிட்டிஸில் எம்பிஏ படிக்கிறவங்களுக்கு 99.999% சேல்ஸ் ஜாப் தான் வரும். சேல்ஸுக்காக தான் கம்பெனிஸும் ஹையர் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங் ஜாப் ரொம்ப ரேராக தான் வரும். அதனால மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட் காட்டணுன்றதுக்காக மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளை சேல்ஸ் டொமைன் தான் புஷ் பண்ணுவாங்க. அண்ட் நம்மளும் ஓகே, நம்மளுக்கு சேல்ஸ் தான் வரும் போல், சேல்ஸ் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதை அவங்களே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிடுவாங்க. என்னோட எம்பிஏ டேஸில் செகண்ட் இயரில் we have to choose papers. ஸோ அதில் தான் ஸ்பெஷலைஸ் பண்ண முடியும். ஸோ எங்களுக்கு டியூவல் ஸ்பெஷலைசேஷன் அண்ட் we had only 4 ஆப்ஷன்ஸ். மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், ஹச்ஆர் இருந்துச்சு, சிஸ்டம்ஸ் இருந்துச்சு, ஃபினான்ஸ் இருந்துச்சு. ஸோ இது நாளில் ஏதாவது 2 பேப்பர் சூஸ் பண்ணோம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் தான் சூஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பேப்பராக. ஸோ செகண்ட் இயரில் மார்க் கொஸ்டின்ஸ், மார்க் இன்டர்வியூஸ் நடக்கும். அதில் ஒய் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக் கொஸ்டின் இருக்கும். அண்ட் அதுக்கெலாம் நாங்கள் ஆன்சர் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்களே இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணி லைக் வி ஹாவ் டு கிரியேட் அன் ஆன்சர். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஆன்சர் எப்படி இருக்குன்னா ஐ லைக் டு ட்ராவல். எனக்கு புது பீப்புளை மீட் பண்ண ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதனால நான் சேல்ஸ் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராவல் வேறு, கம்யூட் வேறு. ட்ராவல்ன்றது ஒரு புது புது லொக்கேஷனில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, புது புது பீப்புளை மீட் பண்ணுறது, இது ட்ராவல். கம்யூட்ன்றது ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில், ஒரு 4-5 லொக்கேஷனில் டெய்லியும் போயிட்டு வரது தான் கம்யூட். ஸோ லொக்கேஷன் சேஞ்ச் ஆகாது அண்ட் ரொம்ப ரேராக தான் சேஞ்ச் ஆகும். அண்ட் பீப்புள் ஒரு 1 இயருக்கு அப்புறம் சேம் பீப்புள் தான் திருப்பி போய் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சேல்ஸில் நீங்கள் கம்யூட் தான் பண்ணுவீங்க, ட்ராவல் பண்ண மாட்டீங்க. அகெயின் நியூ பீப்புள், ஃபர்ஸ்ட் 1 இயர் ஆஃப் த ஜாப் நியூ பீப்புள் மாதிரி இருப்பாங்க. அண்ட் செகண்ட் இயர் ஆனதுக்கப்புறம் அதே கம்பெனியில் இட் வில் பி த சேம் பீப்புள் யூ வில் பி மீட்டிங் டெய்லி. என்னோட ஃபர்ஸ்ட் டே ஆன் தி சேல்ஸ் ஜாப் எப்படி இருந்துச்சுன்னா, மார்னிங் போனேன், மேனேஜரை மீட் பண்ணேன், ரிப்போர்ட் பண்ணேன். ஸோ அவங்க எனக்கு ஒரு ஏரியா அலோகேட் பண்ணி கொடுத்தாங்க. நான் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணதுனால காந்திபுரம்னு சொல்லி ஒரு ஏரியாவை அலோகேட் பண்ணாங்க. அது ஒரு பெரிய ஸ்ட்ரெச். ஸோ அதில் இருக்க கம்பெனிஸ் எல்லாத்துலேயும் போய் ஏறி இறங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நானும் விசிட்டிங் கார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அங்கே இருக்க ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கி லைக் கஸ்டமர்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் வேணுமா வேணாமான்றதை அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்குது. அது சில கொஸ்டின்ஸ்லாம் கஸ்டமர்ஸ்கிட்ட கேட்டு, நான் சோன்ஸோ கம்பெனிலேருந்து வரேன், இந்த ப்ராடக்ட்டை விற்கிறேன், ஸோ உங்களுக்கு தேவை இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிட்டு லைக் அவங்களோட விசிட்டிங் கார்டை வாங்கிட்டு திருப்பி வரணும். ஸோ அதே மாதிரி எல்லா கம்பெனிஸ்லையும் போய் பண்ணணும். ஸோ இப்படி தான் இருக்கும் ப்ராசஸ், சேல்ஸ் ப்ராசஸ்ஸு. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டே எப்படி போச்சு அப்படின்னா கோல்ட் காலிங். ஸோ கூகுளில் சர்ச் பண்ணி இந்த ஏரியாவில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்னு சர்ச் பண்ணால் அந்த கம்பெனிஸும் லிஸ்ட் ஆகும். ஸோ அந்த கம்பெனிஸ்லாம் நம்ம ரெண்டமாக கால் பண்ணணும், கால் பண்ணி பிச் பண்ணணும், நம்ம சேல்ஸ் பிச் பண்ணணும். ஸோ சேம் தான், நம்ம நேரில் போய் பண்ணுறதை காலில் பண்ணணும். ஸோ அதுக்கு டார்கெட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டார்கெட்ஸ் நம்ம மீட் பண்ணணும். இப்படி தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் சேல்ஸ் ஜாப் இருக்கும். அப்போ என்ன ப்ரோ சேல்ஸ் ஜாப் ரொம்ப கஷ்டமானு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். பட் இஃப் யூ ஹேவ் த லவ் ஃபார் இட் யூ கேன் கோ. நிறைய கம்யூட் பண்ணணும், பீப்புளை மீட் பண்ணணும், நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணணும்.
நிறைய பேர் வந்து நோ தான் சொல்லுவாங்க. நீங்கள் புதுசாக போய் ஒரு ப்ராடக்ட் எடுத்து கொண்டு போகும்போது என்ன இதுன்னே கேட்காம நோன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபேஸ் பண்ண ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து யூ ஆர் ரெடி ஃபார் சேல்ஸ். அண்ட் சேல்ஸ் தான் வந்து பிளட் ஃப்ளோவே கம்பெனிக்கு. ஸோ அவங்க தான் வந்து டிரைவிங் ஃபோர்ஸே. சேல்ஸ் இல்லாமல் உள்ள கம்பெனிக்குள்ள மணியே வராது. ஸோ ஒரு ப்ராடக்ட் நம்ம விற்றா தான் வந்து நம்மளுக்கு காசு. அண்ட் இது ஒரு குரூஷியலான பொசிஷன். அதுக்கு வந்து நிறைய வில் பவர் வேணும். பார்த்துக்கலாம்டா, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வேணும் நம்மளுக்கு. ஒரு ஒரு கஸ்டமர் வந்து நோ சொல்லிட்டான் அப்படின்னா, ஸோ அடுத்த கஸ்டமரை பார்த்துக்கலாம், அடுத்த வாட்டி நம்ம வந்து அந்த கஸ்டமரை பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் சைன் ஃபார் சேல்ஸ். அண்ட் சேல்ஸில் வந்து நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ டார்கெட்ஸ் கொடுத்துருவாங்க, இத்தனை லட்சம் பண்ணணும் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் 20 lakhs பண்ணணும் அப்படின்னா வந்து யூ ஹேவ் டு டூ த மேத். ஸோ 1 monthக்கு எவ்வளோ பண்ணணும், எவ்வளோ கஸ்டமர்ஸை பிடிக்கணும், எவ்வளோ கஸ்டமர்ஸை நம்ம போய் பார்க்கணும், எவ்வளோ ப்ரொஜெக்ஷன் நம்ம கொடுக்கணும், இதெல்லாமே வந்து ஒரு டிஃபால்ட்டாகவே வி ஹேவ் டு பி ஸ்ட்ராங் இன் நம்பர்ஸ். நம்பர்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் இட்ஸ் டு பி இன் சேல்ஸ். சேல்ஸில் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ் அ ஃப்ரெஷராகவே நிறைய மணி ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா இன்சென்டிவ் பேஸ் தான். ஸோ டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணிட்டோம், எக்ஸ்ட்ரா டார்கெட்ஸ் மேலே எக்ஸ்ட்ரா பண்ணோம் அப்படின்னா வந்து பர்சன்டேஜ் கணக்கில் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். செகண்ட் பெனிஃபிட் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன். நிறைய அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஒரு டார்கெட் மீட் பண்ணால் அவார்ட் கொடுப்பாங்க. ஸோ ரெகக்னைஸ் பண்ணுவாங்க டீம்மேட்ஸ் முன்னாடி. அண்ட் நம்பர் 3 வந்து கான்டாக்ட்ஸ். ஸோ நிறைய கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய கம்யூட் பண்ணுவீங்க, நிறைய பீப்புளை மீட் பண்ணுவீங்க, நிறைய கம்பெனிஸ் ஏறி இறங்குவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அடுத்த ஜாப் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நம்பர் 4 வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ். ஸோ நிறைய நாட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா வந்து இது ஒரு ப்ரெஷரான ஜாப். ஸோ இயர்லி ஒன்ஸாவது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் இல்லைன்னா ஒரு டொமஸ்டிக் ட்ரிப் கூப்பிட்டு போயிடுவாங்க. அண்ட் வில் பவர் கூடும். உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணுற ஒரு ஸ்கில் வந்துடும். அண்ட் இதெல்லாம் தான் பெனிஃபிட்ஸ் சேல்ஸில் இருக்குது. சேல்ஸில் நெகட்டிவ்ஸ்ன்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடும். ஏன்னா எப்போனாலும் கால் வரும், கஸ்டமர்ஸ்லேருந்து வரும், மேனேஜர்லேருந்து வரும். நம்பர்ஸ் முடிக்கலன்னா அந்த ப்ரெஷர் இருக்கும். பயங்கரமாக ப்ரெஷர் பண்ணுவாங்க நம்பர்ஸ் முடிக்க சொல்லி. செகண்ட் வந்து ஹெல்த்து. நம்ம ஹெல்த்து சரியாக பார்த்துக்கலன்னா சீக்கிரம் வந்து நம்ம ஹெல்த் போயிடும். வேறு ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும், வேறு ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நிறைய ஹோட்டல்ஸில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஹெல்த்தை வந்து நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கணும். தேர்ட் வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்காது. இப்போ இந்த ஊரில் இருப்போன்னே தெரியாது. திடீர்னு ஒரு கஸ்டமர் கூப்பிட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். கோயம்புத்தூர்லேருந்து பக்கத்தில் ஈரோடு கூப்பிட்றாங்க ஒரு கஸ்டமர்னால் நான் போகணும். ஈரோடு போய் ஹேவ் டு மீட் த கஸ்டமர். ஸோ ஈரோடு சுற்றி மற்ற கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் கையோட மீட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு கஸ்டமர்கிட்ட நோ வாங்குவோம். நம்ம நோ சொல்லுவாங்க, நோ சொல்லியே ஆவாங்க. நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக மாறிடும். அதை நான் நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன். ஸோ இட் வில் ஸ்ட்ராங்லி டெவலப்பர்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து த ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ வந்துடும் சேல்ஸில் இருந்தால். ஸோ இஃப் யூ ஆர் அ பர்சன் வித் ஸ்ட்ராங் வில் பவர், டெய்லியும் வந்து கஸ்டமர்ஸ்ட ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ண முடியும். அண்ட் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் அவங்களால ஏற்றுக்க முடியும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பற்றி கவலைப்பட தேவையில்லாமல் இருக்க முடியும். அண்ட் நம்பர்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா வந்து சேல்ஸ் இஸ் ஃபார் யூ. அண்ட் நீங்கள் நிறைய மணி ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஐ நோ பீப்புள் ஹூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் இன் சேல்ஸ். என்ன கேட்டால் ஆஸ் அ ஃப்ரெஷர் நீங்கள் சேல்ஸ் எடுத்தால் இட் வில் டெஃபினெட்லி ஷேப் யூ. ஸோ உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வரும் சேல்ஸில். நிறைய பீப்புளை மீட் பண்ணுறதுனால வந்து நிறைய பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நிறைய மணி ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஸ்ட்ராங் வில் பவர், உங்களுக்கு வில் பவர் டெவலப் ஆகும். என்னோடய சஜஷன் வந்து அஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் சேல்ஸ் சூஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 years சேல்ஸில் இருங்க. ஸோ யூ வில் கெட் அ ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் சேல்ஸுன்ற ஃபவுண்டேஷன் உங்களுக்கு இருக்கிறதுனால வந்து இட் வில் பி ஈஸி. ஸோ ஃபேக்ட் என்னென்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த பில்லியனர்ஸ் அண்ட் மில்லியனர்ஸ் ஆர் சேல்ஸ் பீப்புள். தே டூ சேல்ஸ், தே லவ் சேல்ஸ். MBA படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். And do follow me for more informative contents.